ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் கேஎஃப்சி எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இருக்கோம்? நம்மளை வேறு லாரியில் பிடிச்சிட்டு வந்து தூக்கி போட்டாங்க. என்ன பண்ணணும்? ஏய் பிக்கி தலையா, வணக்கம். பிக்கியாது சிக்கனு. ஆமாம் சிக்கன். என்ன பண்ணோம்? என்ன பண்ணேன்? அப்படியே கீழே போடா. கீழே போகணுமா? கீழே வந்துட்டேன். எங்கே போகல? ஏய் ஏமாத்தாதரா. பார்த்து அந்த இது லைட்டில் படாமல் போடும்டா. எந்த லைட்டு? ஏய் இங்கே லைட்டே இல்லை, ஏமாத்தாத. ஓ இதுதான் நீங்கள் மேடம் லைட்டுன்றீங்களோ? மேடமா சாரா ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேண்டி இந்த லைட்டில் படாமல் அந்த இது இப்படியே ஜம்ப் பண்ணி போடா. டேய் கம்முன்றா, என்னால் பேசவே முடியல. இதில் விழுந்தே என்னால் பேச முடியாமல் போயிடுது. நான் என்ன பண்ணுறது? கரெக்டாக ஜம்ப். இப்போ அப்படி பக்கத்தில் வந்துட்டோம். ஐயோ விழுந்துடக்கூடாது. அப்படியே போ. ஜம்பே. அப்படி ஜம்பே. அப்படி என்னது இது? என்னமோ வருது கலராக. எல்லோ ரெட்டு. ஓ கெச்சப்பு. அது மைனஸு, இது சாஸு. இது சாப்பிட்லாமா? என்ன ஆன் போட்டு நம்மளை காலி பண்ணிடுச்சு. ஓ இதில் படாமல் போக மாட்டிருக்கு. இதில் நடுவில் நின்றுப்போம். இது போயிடுச்சா? இது ஒன்று தான். டக்குன்னு போயிடணும். இது வந்துச்சு. போயிடுச்சு. முதல்ல செக் பாயிண்ட் ரீச் பண்ணணும். செக் பாயிண்ட் மேலே நிற்க வச்சிட்டாங்க. இதில் எது என்னது? இதில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் மாட்டிருக்கு. நீங்கள் இப்படியும் இல்லை, இப்படி இப்படி தான். நம்மளுக்கெல்லாம் இதுதான் ஈஸின்னு சொல்லுதா? மூடலை. ஐயா என்னது இது? எங்கே போகணும்? கோவப்படுத்துதே. என்ன பண்ணுறது? போடா, வரமாட்டேன். நீ ஏதாச்சும் என்னை ஏமாத்துவ. ஜம்ப் பண்ணி போயிடலான்னு பார்த்தா ஜம்பும் பண்ண முடியல. அப்படி பண்ணக்கூடாதுடா. கரெக்டாக சூஸ் பண்ணி போடணும்டா. ஏய் அதான் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேனே. சும்மா ட்ரையிங் தான். இது மேலே ஸ்ட்ரைட்டாக நடந்து போடா. டேய் நான் ஒழுங்காக தான் நடந்தேன். அதுதான் வரல. நான் என்ன பண்ணுவேன்? நீ வாய் பேசாத. பார்த்தியா, கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிட்டு இப்போ நடுவாக தான் இருக்கும். நடக்கதானே நடந்துட்டுருக்கான். ஏய் நீ போயிட்டு பேசாதடா. நீ பேசினாலே ஏதாச்சும் அபஸ்குணமாக நடக்குது. வாய் மூடு. என்னடா நான் சொல்கிறத காப்பி அடிச்சிட்ருக்கேன். அடிச்சு போடுவேன். அன்னை யாரு மழை ஒழுங்கா நட. அதுக்கப்புறம் என்ன அடிக்கலாம்? டேய் திரும்பி சொல்லாத. அடிச்சு போடுவேன். நடக்க கூட தெரில. வந்துட்டான் விளையாட. இந்த வாங்கிக்கோ. பே யாருக்கிட்ட அடிச்சிட்டேன்ல. அங்கேருந்து நகர்ந்துட்டே பார்ப்போம். பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டு இது என்னைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதானே நாங்கள் நின்றுட்டே இருக்கோம். கேட்டால் தானே. இப்போயாச்சும் கரெக்டாக போயிடணும். ஐயோப்பா கரெக்டாக போயிடணும். அப்போ அந்த சைடும் பார்த்தாச்சு, இந்த சைடும் பார்த்தாச்சு நினைக்கிறேன். இது ஏதாச்சும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமோ? என்னது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. நடுவு போயிடலாமா? இல்லை இந்த சைடு பார்த்துருவோமே நினைக்கிறேன். அப்பா அப்படி சைடில் தான் கரெக்டாக தான் நான் நினைச்சதே தப்பாகிட்டு இருக்கே. ஜம்ப் போடு. அப்படி ஜம்ப்பு. இப்படி ஜம்ப். அவுட்டாக என்கிட்ட வந்து கேள்றா. டேய் நீ எங்கடா நிற்கிற? எங்கே நின்றுட்டு பேசுகிறான்? அங்கே நின்றுட்டு இருந்தான், இங்கே பேசிகிட்டு இருக்கிறான். அப்பா ஜம்பை போடு. இது மேலே தான் படக்கூடாது. என்ன இப்போ மட்டும் ஒன்றும் ஆகலை? போடா, உன்னால தான். இந்த மதி வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்கோ. பத்திரமா போய்க்கலாம். இல்லைன்னா நீ தோத்துதான் போவேன். போடா. என்ன அசிங்கப்படுத்துறது எல்லாம் உன்னால் முடியாது. என் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கடா என்னோட சைடில். சரி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். முடிஞ்சா அந்த லெவலில் சீக்கிரமாக முடிச்சு காட்டு பார்க்கலாம். நீ தான் இந்த கேஎஃப்சியோட ஓனரா? பாரு உன் ஓனர் எவ்வளோ பெருசாக இருக்காரு. நீ அவரோட இது பெட்டு தானே. உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவரே உன்னை கேஎஃப்சி பக்கெட்டில் போட்டு சமைக்க போகிறாரு. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ முதல்ல நான் சொன்ன டாஸ்க்கு ஓகே சொல்லு. அதெல்லாம் ஓகே சொல்லி பல மணி நேரம் ஆச்சு. நான் முடிக்க போகிறேன். அவுட் ஆகிட்டான். இது ஹெல்ப் பண்ணணுன்னு தான் ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் பேச வேணாம். நீ ஜம்ப போட. அப்பாடி இது என்ன ப்ரைஸா? ஃப்ரைஸா?
ஓ இது பொட்டேட்டோ சிப்ஸா இல்லை ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு. ஆ அப்பாடி இப்படியே சைடில் போயிடணும். ஏன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நூல் மாதிரி இழுக்குது. ஏய் மேகி வச்சு என்ன ஏமாத்துறீ? டேய் எழுந்துடுறா, வாடா பார்த்துருவோம், வாடா. நம்ம கூப்பிட்றது கூட கேட்காத அளவுக்கு கொரட்டை விட்டு தூங்குறான். ஆமாம், ஜொல்லு விட்டு தூங்கினால அப்படிதான். என்னது நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தன் நிற்கிறான். ஓ அந்த ஃப்ரைஸ் மேலே படக்கூடாது, அதுதான் பொட்டேட்டோ ஃப்ரை. ஐயோ ஏய் நீ கம்முன்று, தேவையில்லாமல் வந்து கோவப்படுத்தி. ஏய் கொஞ்சம் வாய் மூடு. நீ சொன்னாலே எனக்கு ஏதாச்சும் ஆயிடுது. ஜம்பே ஐயோ போச்சே, இந்த தடவை எப்படியாச்சும் ஆயிடணும். லாஸ்ட்டு அப்பாடி ஜம்ப் பண்ணியாச்சு. ஜம்பை போடு. அப்படி ஜம்ப்பு, இப்படி ஜம்ப்பு, லாஸ்ட் வந்துட்டோம். ஆமே ஏய் அவன் வாய் ஜம்புடுங்க. நான் வாய் காப்பாதையே. இது இவன் தானே இந்த ஓனரு. சிக்கனையே போட்டு சமைக்கிற. இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ. இல்லே போ. ஏய் இதெல்லாமோ டாஸ்கா? இப்போ இன்னும் ஓனர் அப்படியே முழுசாக சாப்பிட இது கடிச்சு சாப்பிடாம அப்படியே முழுங்கிட்டு இருக்கிறேன். கருமம் சீ, என்னமோ கீழே பச்சை கலரில் இருக்கு கருமம். ஓ இவனோட எச்சியா? என்னது இது எச்சி கருமம்? என்னது உங்கள் ஓனர் எச்சி இப்படி இருக்கு? என்ன சாப்பிடுவார் அவர்? என்னமோ சாப்பிடுவார். ஆனால் உனக்கு டாஸ்க்கு மல்ல முட்றா அவளுக்கு. அது வந்து எச்சில் க்ரீன் கலரில் இருக்குது. மற்றதெல்லாம் அவரோட பிடிச்ச ஃப்ரூடா? ஏய் பேச உனக்கே தெரில, எனக்கு நடக்க தெரிலையாம்மா. உனக்கு நடக்கவே தெரில, எனக்கு அது பேசதான் தெரில, உனக்கு நடக்கவே தெரில. நீ நடந்து காமிய, சும்மா பொம்மை மாதிரி நின்றுட்டு நீ பேசாத. எங்கள் ஓனர் சொன்னது தான் நான் செய்ய முடியும். சப்பா அடி இங்கே இல்லை, அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். இனிமேல் அதால் பேச முடியாது. என்ன விழுந்தான்? இன்னும் விழுந்துக்கிட்டே இருக்குமா? ஆமாம், சரி வாங்க போவோம். அண்ணே ஓ இங்கே என்னமோ இருக்குது, சீஸ் இருக்குங்க. சீஸ் தான், டியூப் சீஸ். ஜம்ப எங்கே போய் விழுந்துட்டோம்? இங்கே இப்படியே ஜம்ப் போடு. இங்கேருந்து விழுந்துருவோமோ? வேலை. ஏய் நான் ஒன்றும் பண்ணல, சீட்டிங்க. இந்த கேம் சரியான சீட்டிங் கேமாக இருக்குங்க. கோவப்படுத்தாதீங்க, அப்புறம் நான் கோவப்பட்டேன் தாங்க மாட்டீங்க. இப்போயாச்சும் எனக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கோசரம் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மனசு வரும். நீ இப்படி இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாட்டி எனக்கு தோணவே தோணாது. நீ எத்தனை தாட்டி சொன்னாலும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, லைக்கும் பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு நிமிஷம், உனக்கு ஒரு டாஸ்க்கு தரேன். இந்த வீடியோக்கு மட்டும் யாராவது லைக் பண்ணிட்டாங்களா, நான் வந்து அடுத்த வீடியோக்கு முடிஞ்சா வருவேன், இல்லைனா வரவே மாட்டேன். ஒருவேளை இந்த வீடியோக்கு லைக் போடலை, நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து உனக்கு தள்ளப்பட்டாலே வருவேன்டா. இப்போயாச்சும் எப்படியாச்சும் லைக்கு ஜாஸ்தியாக போட்டுருங்க, இல்லாட்டி இது வந்துச்சுன்னா நம்மளும் பேசக்கூடாது, அதுவே பேசிகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எப்படியாச்சும் லைக் மட்டுமாச்சும் போடுவோம், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் லைக் மட்டும் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஜம்பே போட. அது ஸ்கெலிட்டன் சிஸ்டம் மட்டும் இருக்குது. இவனோட ஸ்கெலிட்டன் சிஸ்டம் எங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கான்? என்னது இது குச்சியாக இருக்குது? ஓ அவனோட பிளட்டா? பிளட் மலையா நடக்கும்? குச்சி மலை என்னதப்ப? அதான் அந்த டங்கு. ஏய் அது டங்க் இல்லை அம்மா. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் விளாட்றேன், கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? சப்பாடி எவ்வளோ நேரம் அதுவே பேசி. ஜம்பை போடு. அப்படி ஜம்ப், இப்படி ஜம்ப். அம்மே விழுந்துட்டேன். நீங்கள் கூட பேசுகிற வரைக்கும் விழுந்துக்கிட்டே இருப்பேன். என் சேலஞ்சில் நீ தோக்கணும்ல, அதுக்காக நான் பேசிக்கிட்டே இருப்பேன்டா. ஏய் வெளியே வந்துட்டோம். ஐயா வெற்றிகரமாக வெளியே வந்துட்டோம்னு சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே திரும்பி கேம்குள்ளேயே வந்துட்டோமே. ஜம்ப போட நண்பா. ஏய் நான் உன் நண்பா இல்லை, ஒரு நாள் கூட உன் நண்பன் ஆக மாட்டேன். கொஞ்சம் அமைதியாக இரு, நான் சப்ஸ்கிரைபரோட பேசணும் கொஞ்சம்.
ஜம்பை போட். சூப்பா. இது கூட பேசி முடிச்சா அதுக்கு மேலே விளையாட முடியுதா? ஒரே ஒரு ஆட்டம் மட்டும். ஐயோ 2 ஆட்டமா? 3வது ஆட்டமாச்சு எப்படியாச்சும் போயிடணும். நண்பா நீ தோத்துக்கிட்டே தான் இருப்ப நண்பா. ஏய் கொஞ்சம் வாய் மூட்டுரு, நான் முடிக்க பார். ஜெயிக்கணும்னா அது பிறந்துதான் நண்பா வரணும். அப்பா எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்குது. அப்பா நம்மளாலே இதுக்கிட்ட ஜெயிக்க முடியாதாட்டையே. ஜம்ப் போட். சைல் போச்சு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இது ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறாங்க. எதனால் இவ்வளோ ஸ்பீடு கொடுக்குறாங்கன்னு தெரில. அப்பா ஒருவேளை ஃபேன் சைடில் இருக்குதோ, அதுதான் நம்மளை இழுக்குது காட்டிருக்கு. அப்போ அடி ஃபைனலாக அதை முடிச்சாச்சு. என்ன புதக்குள்ளி? ஏய் நீ வந்துட்டானே ஓடிதான் கைப்புள்ள. இந்தா வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோ. நீ இன்னும் சேலஞ்ச் முடிக்கல தெரியுமா? ஏய் போடா, நீ வாயை மூடு கொஞ்சம். நீ முடிச்சுட்டு என்கிட்ட பேசுறா நண்பா. ஏய் நோன்பா பே. வார்த்தைக்கு வார்த்தை நண்பன்னு சொன்ன கொல்றான். சை முதல்ல இந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிக்கணும். சை இம்சையாக இருக்கிறான். எப்படி போகணும்? எப்படி போகிறது இங்கேருந்து? டேய் வாய் மூடுறா. அண்ணே உனக்கு ஒன்று சொல்ல தான் வந்திருக்கேன். நீ என்கிட்ட கேட்காம போகிற பார்த்தியா? ஏய் போடா. விட்டுட்டு போகிற பார்த்தியா? இனிமேல் பேசுனேன் அவ்வளோ வாயிலி குத்துவேன். ஒழுங்க ஜம்பே போடு. ஜம்ப் போச்சு. இப்படியே விழுந்தோன்னே எப்படி நம்ம அங்கே போய் சேர்ந்து வின் ஆகிறது? இதுவெல்லாம் போகணுமோ? போக முடியல. ஓ ஓகே இந்த இதுக்கு மேலே ஏறி ஜம்ப் பண்ணி அங்கே போன மாட்டிருக்கு. போச்சு. போச்சு. இப்படியே போய்ட்டு இருந்தோன்னா என்ன பண்ணுறது? ஆஹா இது எப்படியாச்சும் முடிச்சாகணும். ஜம்பை போட லாஸ்ட் சொப்பாடி ஃபைனலாக இது முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். போச்சு. ஸோ ஒவ்வொரு வாய் பேசுகிறது இதுக்கு தான். தப்பாக போய் ஜம்பை போடு. எனக்கு கோவம் வந்துருச்சு. இனிமேல் நான் கரெக்டாக போகிறேன். அவ்வளோ ஸ்லோவாக போகிறேன். இது ஒன்று ஆடு வேணுமான்னு கேட்டுட்ருக்கு. கொஞ்சம் வாய் மூட்டு தான் ஈரேன். ஜம்பை போட. அப்படி ஜம்ப். சப்பா இது ஒன்று இப்படி ஆமாம். இப்போ என்ன பண்ணுறது? ஜம்ப். இப்படி ஜம்ப். அப்படி ஜம்ப். ஏய் ஐயோ இந்த மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது. இந்த சிக்கனை தொக்கு வைக்காமல் விட மாட்டேன் இன்னைக்கு. ஏய் வாய் மூடுறா. எப்படியாச்சும் ஓனர் கால் பண்ணி பேசி உன்னை தொக்கு வைக்க போகிறேன் பாரு. இது ஒன்று ஆடு வேணுமா? முன்னாடியே சொல்லிட்டேன். ஏய் கம்மன்று போ. ஃபைனலாக முடிக்க போகிறோம். ஜஸ்ட் மிஸ்ஸாக அந்த சாக்கடையில் மட்டும் கால் வச்சுருந்தோம். காலியாக இருப்போம். என்ன இந்த பட்டன் அமைக்கியாச்சு. இப்போ எப்படி போகணும்? இந்த குப்பத்தில் போகணுமா? போச்சு. சோப்பா ஃபஸ்ட்லேருந்து போகணுமா? சரி நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். வந்துட்டோம். ஜம்ப்பு போட்டாச்சு. இதை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். திறந்துருச்சு. இது மேலே குதிக்க போனது எவ்வளோ தப்பாக போச்சு. ஜம்ப்பு சோபா. இல்லாட்டி மறுகையாக இருப்போம். முதல்ல செக் பண்ணுறது பண்ணணும். இல்லாட்டி அதுக்குள்ளே திரும்பி போகணும். ஜாலியாக இருக்குது. இது ஒன்று தெரியாமல் பக்கத்தில் போயிட்டேன். அதனால் இந்த ஆடாடாக கேட்குது. முதல்ல இது கம்ப்ளீட் பண்ணணும். அம்மே செக் ரீச் பண்ணியிருக்கோம்ல. இல்லாட்டி அங்கே போயிடுவோம். ஜம்பே போடு. அப்படி ஜம்பே. சபா அதையே சொல்லி போர் அடிக்குது. என்ன சொல்லலாம்? இப்படி ஜம்பே. எவ்வளோ நேரம் தான் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு முடிஞ்சிச்சா? ஐயோ எனக்கு இவ்வளோ இருக்குதா? போச்சு. கீழே விழுட்டோம். இந்த கீழே விழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குள்ள அப்போ திரும்பி விழுட்டே இருக்கும். இந்த மாதிரி
ஃபுல்லாக பார்த்தாலே நம்மளுக்கு நல்லாவே கண்ணு தெரியுது, என்னன்னே தெரில. இப்படி ஜம்ப்பு. கண்ணு நல்லா ஆயிடுச்சு. ஏய் நீ கொஞ்சம் வாயை மூட்டு இரு. ஜம்ப்பு போடு, ஜம்ப்பை போடு. ஐயோ எவ்வளோ நேரம் போய்கிட்டே இருக்குது. என்ன விட்டா ஆகாயத்துக்கே போயிடுவ மாட்டிருக்கு. காணோம். ஓ வந்துட்டோம்மா, சபாடி ஒரு வழியாக அதை விட்டு வந்துட்டோம். உங்களுக்கு செக் பாயிண்ட் ரீச் பண்ணிடுவோம். போச்சு, கீழே விழுந்துட்டேன். எப்படி மேலே போகிறது? இங்கே போனால் விழுந்துருமா? ஐடியா இந்த இதுக்குள்ளே விழுந்துடலாம். இங்கே போடி வந்தாச்சு. ஜம்பை போடு. ஜம்பே ஜம்பே. பர்கரு இன்னும் பாதி பாதி கடிச்சு கிச்சு துப்பி வச்சுறான் ஓனரே. நீ மாசுடா. உன் கடை தான் அத்தனை கிடைக்குதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணுறியா? ஐயோ நம்ம வேற விழுந்துக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு கோபம் வருதே. ஏய் நீ ஒருத்தன்டா கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த வாட்டி விழுந்தா நான் பேசிக்கிட்டே இருக்க போறேன். இவ்வளோ விழுந்துட்டாடா. சரி உனக்கு இன்னொரு சான்ஸ். இப்போ நான் சாரி இது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே விட்டுட்டேன். இப்போ இன்னும் எப்படியாச்சு? என்னடா நண்பா, நீ வேணா பேச, அப்படியே நான் போயிடுவேன். எங்க போய் காட்டு பார்க்கலாம். போயிட்டேன். இது வேற என்ன? நீ பேசுனாலே எனக்கு ஒழுங்கா போயிடுறேன். இது என்ன பேசுறேன்? அம்மா இன்னும் தள்ளி விட்டுருச்சு. அம்மா என்னது இது? ஓ திரும்ப மாட்டிருக்குங்க. சீக்கிரமாக ஜம்ப் பண்ண மாட்டிருக்கே. ஜம்பை போடு. ஜம்பை போடு. போச்சு, கீழே விட்டோம். என்ன ஸ்கையே காட்டிட்டு வந்து. ஏய் சிக்கன் கூட திரும்புது. என்ன கோரும சடவனம் இது? அம்மே என்ன நீ இப்படி விழுகணும்னு சொல்லிதான் நல்லா வெளுக்கிற ஐட்டமா மேலே வச்சிருக்கேன்டா. இதில் என்னடா வழுக்கிற மாதிரி இருக்கு. பாதி பாதியாக கடிச்சு துப்பி வச்சிருக்கான். ஐயோ 4 அணத்தை திருப்பி விட்டாச்சு. எல்லாத்தையும் திருப்பணும். முதல்ல சைடு போ. ஓ அம்மே போச்சு. நீ சொன்னீல எல்லாம் வழுக்கத்தில் இருக்குன்னு, அப்புறம் எதுக்குடா நீ விழுந்துக்கிட்டே இருக்க? ஓனர் பாதி கடிச்சனாலேயே வழுக்குது, என்ன பண்ணுற சொல்கிறது? அதான் அந்த பச்சை கலரில் இருந்துச்சு. கருமம் எவ்வளோ சாப்பிட்டு ஏச்சும் ஊற்றுன்னு ஊற்றி வச்சு. அதுக்கு நான் செய்வேன். நீ ஓனர் அம்மே சூப்பா வெயிட் பண்ணுவோம். ஓனர்கிட்டேயும் ஒன்று மாட்டி விட்றேன். கொஞ்சம் வாய் மூட்டு இருக்கிறியா? அம்மே ஜம்பை போடு. அப்போ ஜம்பு. ஜம்பே. எப்படி ஜம்ப்? அப்படி ஜம்ப். ஐயோ லாஸ்ட்டு ஒன்று போய். ஏய் நீ ஒன்று கிளாப் தட்டிகிட்டு இருக்கிற, கொஞ்சம் கம்முன்று. ஐயோ எவ்வளோ நேரம். ஜம்பு போச்சு. ஐயோ எல்லாம் போய் இது ஒன்று. ஜெயிப்பேன்டா. என் சப்ஸ்கிரைபர் எனக்கு துணையாக இருக்காங்கடா. இந்த ஃபுல் வியூவில் போனேன்னா நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்டா. இதில் வேணால் விழுந்திருப்பேன், ஆனால் இனிமேட்டு விழவே மாட்டேன். ஐயமே சாரி இது அந்த ஆடு வந்து எனக்கு மாற்றி விட்டுருச்சு, அதனால தான். இப்போ பாரு ஜம்ப்பு. அப்பாடி வந்துட்டேன். ஜஸ்ட்டு மிஸ் விழுந்திருப்பேன். சூப்பராக பண்ணுறாடா. கீப் ஆன் டு இட். ஏய் நீ கொஞ்சம் வாய முட்டுடுறா. நீ சொன்னாலே ஏதாச்சும் இருந்துக்கா. அக்கா. ஏய் ஒன்று பார்த்து அக்கான்ட்டேன்டா. ஹி நீ பொண்ணுடா, நான் ஒத்துக்கிட்டேன். ஐயோ நம்ம என்ன இப்படி விழுந்துக்கிட்டே இருக்கிறோம்? யாரை பார்த்தா அக்காங்கிற? நான் பையன்டா. நீ காக்காடா. எப்படா கண்டுபிடிச்ச நான் பொண்ணுன்னு? நீ ஒரு பப்பா, நீ பையன் தானே. என்னையே ஏமாத்த பார்க்குறியா? உங்களுக்கு ஒன்று காட்டுவேன், ஆனால் யார் காட்டி சொல்லிட்டீங்கன்னா காட்ட மாட்டேன், போங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண போகிறேன்? ரோப்ளாக்ஸ்லேயே எனக்கு போடு, அப்போ தான் நான் வந்து உன்னை டார்ச்சர் பண்ண முடியும். சரி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, உங்களுக்கு அந்த ட்ரிக்கை காட்டிடுறேன். இப்படி போய் ஐயோ சரி பின்னாடி போய் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கேருந்து அந்த பீட்சாக்கு ஜம்ப் பண்ணிடல. ஜம்ப் உனக்கு 2 ரூட் கொடுத்து வச்சிருக்கேன். 2மே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இல்லைங்க அதனால போக முடியல. இது 2வது ரூட்டாடா. டேய் உன்னதாண்டா. ஆமாண்டா. யாரை 10 டான்ற? உன்னோட நான் 10 வாய்ஸ் ஜாஸ்தி. சரி நீ எத்தனாவது படிக்கிற? அதான் சொல்ல முடியாது. அப்புறம் அவனை அப்போ டான் தான் கூப்பிடுவேன். போட அம்மே விழுந்துக்கிட்டே இருக்கேனே. டாடா வீட்டில் இருப்பாருடா.
ஏய் கம்முன்றா, நீ ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஜோக்கு சொன்னாதான் வீடியோ நல்லா சுறுசுறுப்பாக போகும். டேய் நீ எங்கே வீடியோவில் இருக்கிற? உனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபரை ஏற்றி தரலாம் தான். டேய் உனக்கு எப்பட்றா நீ வீடியோவில் இருக்கேன்னு தெரியும்? என்னடா தில்முல் பண்ணுற? ஒழுங்கா சொல்லிடு, இல்லாட்டி சரி சும்மா தான் சொன்னேன். அந்த பையன் இருக்கட்டும். எங்கே சைடில், இந்த சைடில் போய் இங்கே முட்டு சோறு வச்சுட்டாங்கங்க. இப்போ எந்த சைடில் போகிறது? இந்த சைடில் போகணுமோ? ஆமாம் ஆமாம், இந்த சைடு தான். ஓ அந்த வழியா? இந்த சைடு போய் அந்த சைடு போய் இதில் தான் இருக்கணும். காட்டி நம்ம காலி. நீ இதான் விட்டு புரியுது. இது முதல்ல தேர்ந்தெடுப்போம், பார்ப்போம். முதல்ல தேர்ந்தெடுத்ததே நம்மளாம் கரெக்டாக பண்ணிட்டோம்ல. எங்கே இது என்ன செக் பாயிண்ட் ரீச் பண்ணணுமா திரும்பி? டே எப்படியோ நண்பா இதெல்லாம் ஜெயிச்சிட்டேன். ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது நண்பாங்கிறதுனால. சரி வாழ்த்துக்கள். நான் அடுத்த தடவை சும்மா விட மாட்டேன். யாரா நான் உன்னோட நண்பன் சொன்னது? முதல்ல வாய் கழுவு. நான் உன் நண்பனே இல்லை. முதல்ல செக் பாயிண்ட் ரீச் பண்ண எவன்டா அவன்? தையா தக்கான டான்ஸ் ஆடுறான். இது என்ன டெடிஸா? சரி ஃபைவ் ரவுண்டுலாம் நீ வந்தீனா நான் வருவேன்டா உங்ககிட்ட. ஆமே ஓ ஸ்பீடு நடக்கிற பவர் கிடச்சிருச்சுங்க. ஓகே ஃபைனலாக நம்ம இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதான் கேஎஃப்சி எஸ்கேப்பு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.